ஹலோ வணக்கம். இப்போ நம்ம ஈஸியாக முறுக்கு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 டம்ளர் புழுங்கல் அரிசி. இதை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். மினிமம் 2 ஹவர்ஸாவது ஊறணும் இந்த ரைஸ். இதை இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம இப்போ கிரைண்டரில் அரைச்சி மாவாக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த மாவுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை வேணும். உடச்ச கடலைம்பாங்க இதுக்கு. இதை இந்த உடச்ச கடலையை நம்ம இப்போ உடச்ச கடலை காமிக்கிறேன். இதை நான் மிக்சியில் பவுடர் ஆக்கி சளிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம், இதுவும் அந்த முறுக்கில் மாவில் போட்டு பிசைறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த ஊற வச்ச ரைஸை ஊற வச்ச அரிசியை நம்ம மாவாக்கிக்கலாம், கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த ஊற வச்ச அரிசி மாவு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். கிரைண்டரில் அரைச்சி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி உடச்ச கடலை காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பவுடரை என்ன பண்ணணும்னா ஜல்லடை எடுத்து அதில் சலிச்சுக்கணும். இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா சலிச்சிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி வந்துடும். இது பாருங்கள், சலிச்சோன்னு இவ்வளோ வேஸ்ட் கப்பிருக்கு. இது அப்படியே தனியாக வச்சிடலாம். நம்ம முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கிரைண்டரில் அரைச்ச மாவு இருக்குது. அதோட நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு சலிச்சோம்ல, அந்த மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் போட்டுக்கணும். இப்போ ஒரு 5 இது போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த 4 டம்ளர் மாவு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் போட்டால் முறுக்கு மாவு முறுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறது. கொஞ்சம் வெண்ணெயை நீங்கள் கிண்ணத்திலே வச்சுக்கிட்டா மாவு கட்டையில் போடுறப்ப தொட்டு மாவு போட்டிங்கன்னா ஈஸியாக இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவு வாங்க பிசைவோம். பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு பார்க்குறதுக்கு. இப்படி தான் இருக்கணும் முறுக்கு புளியறதுக்கு. வாங்க நம்ம புளிய ஆரம்பிப்போம். பாருங்கள், நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயை நல்லா எல்லா இடமும் நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா இந்த முறுக்கு புளியறப்ப ஈஸியாக இருக்கும். முறுக்கு எடுக்கிறதுக்கு புழிஞ்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புழிஞ்சு முறுக்கு இது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். அந்த முறுக்கு புழியறதுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெயோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு முறுக்காய் எடுத்து வருதுல்ல, இந்த சத்தம் அடங்கினா தான் முறுக்கு வெந்ததாக இருக்கும். இந்த முறுக்கு நல்லா வெள்ளையாக தான் இருக்கும் கலரு. நீங்கள் என்னடா வெள்ளையாக இருக்குது வேகலைன்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. இந்த எண்ணெய் பப்புள்ஸ் வர மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த முறுக்குலாம் குறைஞ்சிச்சு பாருங்கள், இந்த பப்புள்ஸ் வருது பாருங்கள். முறுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெய் சத்தம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இந்த வெந்த முறுக்கெலாம் எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.